ஹாலிவுட் படங்கள் எடுக்கக்கூடிய 21st செஞ்சுரி பாக்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து இந்தியாவில் ஒரு சேனலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி 1991 ஸ்டார் இந்தியா அப்படிங்கிற சேனலை வந்து உருவாக்குறாங்க. இப்போ இந்த கிரிக்கெட்லாம் ஒளிபரப்புறதுக்காக வேண்டி இந்த ஸ்டார் இந்தியா அப்படிங்கிறதுக்கு கீழே வந்து ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற ஓடிடி தளத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹாட் ஸ்டாரில் அன்னைக்கு வந்து என்ன ஒளிபரப்பாச்சு அப்படின்னா கிரிக்கெட்டில் நல்லபடியாக போச்சு. அதனால் வந்து இந்த ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறது சீக்கிரம் பிரபலமும் அடைய ஆரம்பிச்சு. இப்படி இருக்கும் பொழுது 2019 வந்து இந்த 21st செஞ்சுரி பாக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை அமெரிக்காவை சேர்ந்த டிஸ்னி அப்படிங்கிற நிறுவனம் வந்து வாங்குது. இப்போ டிஸ்னிக்கு ஒரு ஓடிடி இருக்குது, அது அதனுடைய பேர் என்ன அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நிறுவனத்தை அதை வாங்கினதுனால இங்கே ஒரு ஓடிடி தளமான ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறது இருக்குது, அவங்களுடைய ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து வைக்கிறாங்க. 2024 இந்த டிஸ்னி என்ன பண்ணுறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் இந்தியாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் ரிலையன்ஸ் கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. மெர்ஜ் பண்ணி இப்போ வந்து இந்த ஸ்டார் இந்தியா அப்படிலாம் இருக்குல்ல, அந்த பேரை ஜியோ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த சேனலை வந்து ஒளிபரப்புறாங்க. சேனல் நேமை வந்து அவங்க மாற்றலை, அந்த கம்பெனி நேமை வந்து விஜய் டிவி ஸ்டார் அப்படின்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் மாற்றி விட்டு ஜியோ ஸ்டார் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இப்போ 2025 என்ன பண்ணுறாங்க, டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறத ஜியோ கூட இணைக்கும் போது ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஓடிடி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்களை அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறதும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறதும் உருவானது.